தமிழகத்தின் முதல்வர் நீங்கள் வந்து உங்கள் புரோட்டோகால் பிரகாரம் நீங்கள் ஒரு பாரத பிரதமர் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இல்லை மந்திரிகள் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னா அஃபீஷியல்ஸ் தான் நீங்கள் வந்து கூப்பிட்டு போகணும். இது வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அந்த லெட்டர்லையாவது இவங்க குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து எழுதுனா 2 பக்கத்துக்கு தான் வந்து மானே தேனே பொன்மானே தான் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மூஞ்சியில் அடித்த மாதிரி வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. தலைமைச் செயலகம் வந்து பார்த்தீங்கன்னா அது தாவேக அலுவலகம் மாறுது. இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி வந்து பண்ணதில்லை. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட இப்படிலாம் நடந்ததே கிடையாது. இவங்கெல்லாம் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன உலக அறிவு இருக்குது நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சாமானியனுக்கு இருக்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு பொது அறிவு கூட இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் பதவியில் இருக்கவங்களுக்கு இல்லைன்றது உள்ளபடியே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. சாதியின் அடிப்பில் பிளாக்காக வந்து இவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். பரபரப்பான அரசியல் சூழலாக தான் ஆட்சி அமைஞ்சதற்கு பிற்பாடும் தமிழ்நாடு அரசியல் களம் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 20 நாட்கள் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராகி. எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சாரு. அதெல்லாம் வாழ்த்துக்களும் விமர்சனங்களும் தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போது பாரத பிரதமரை ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேராக போய் சந்திச்சிருக்கிறாரு. இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, உள்ளபடியே வந்து வரவேற்கிறோம். முதல்வர் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமரை சந்திக்கிறது வந்து பொதுவாக நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விஷயந்தான். கொஞ்சம் லேட்டாக வந்து சந்திச்சிருக்காரு. தமிழகத்தின் நலம் சார்ந்து வந்து பேசியிருக்காருன்னு செய்திகள்லாம் வருவது உள்ளபடியே நமக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்குது. ஆனால் அதை வந்து இன்னும் வந்து திட்டமிடல் வந்து சரியாக செய்து அஃபீஷியல்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு போயிருக்கணும். அரசு அதிகாரிகள் ப்ளஸ் வந்து இவங்க மந்திரி சபையில் இருக்கிற மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக வந்து செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் வந்து கூட போயிருந்தாங்கன்னா இன்னும் வந்து எளிதாக வந்து இருந்திருக்கும். அந்த ஷெட்யூல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து இருந்திருக்கு. 10 நிமிஷத்தில் பெரியதாக எதுவும் பேசியிருக்க வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பரஸ்பர ஒரு நலன் விசாரிக்கிறதுலே ஒரு 5 நிமிடம் வந்து போயிருக்கும். அதை தாண்டி மீதி இருக்கிற அந்த 5 நிமிடங்களில் என்ன பெருசாக பேசியிருக்க முடியும்னு தெரில. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து பேசியிருக்கலாம். ஒருவேளை இவருக்கு அந்த ஸ்லாண்ட் தான் கொடுத்தாங்களான்னு நமக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்கள சந்திக்கிறதா வந்து பிளான் வந்து திரு ராகுல் காந்தி, அம்மையார் சோனியா காந்தி இவங்களெலாம் சந்திக்கிறது, அப்படி ஒரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்திக்கிறதா அந்த இதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து மத்திய அரசாங்கத்தை நம்ம வந்து பகச்சிக்க வேண்டான்னு முடிவெடுத்திருந்தாருன்னு நல்ல முடிவாக தான் வந்து பார்க்குறோம். தமிழக அரசியலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக தமிழுக்கு எதுவுமே வந்து பண்ணுறதில்ல, நிதி கொடுக்கறதில்ல, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்டை அவர் எடுத்திருந்தாருன்னா உள்ளபடியே அது வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக தான் ஒரு அரசியல் விமர்சகராக அரசியல் பார்வையாளர் நான் வந்து பார்க்குறேன். அதே சேம் டைம் என்னன்னா ஃபயர் விட்டு தெரிஞ்ச காங்கிரஸ்கள் மத்தியில் இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆமாம் அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயராக வந்து நடந்திருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழகத்தின் முதல்வர். நீங்கள் வந்து உங்கள் புரோட்டோகால் பிரகாரம் நீங்கள் ஒரு பாரத பிரதமர் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இல்லை மந்திரிகள் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னா அஃபீஷியல்ஸ் தான் நீங்கள் வந்து கூப்பிட்டு போகணும். அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இப்போ குறிப்பாக சொல்லலாம் தமிழக அரசியலுக்கே சம்மந்தம் இல்லை. ஆந்திர தொழிலதிபர்லாம் நீங்கள் வந்து கூட கூட்டுறது உள்ளபடியே இது வன்மையாக வந்து கண்டிக்கிறோம். இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. பிஸ்னஸ் மேனு உங்களுக்கு வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து நண்பர்கள்லாம். நீங்கள் வந்து ஒரு டூரு போகிறீங்க, நீங்கள் வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு பிரயாணம் போகிறீங்கன்னா கூப்பிட்டு போகிறது யாருமே விமர்சனம் பண்ணவே முடியாது. யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து கவர்னரை பார்க்க ஒரு டீமை வந்து கூப்பிட்டு போனீங்க, பிஆர் ஏஜென்சிலேருந்து ஆளை கூப்பிட்டு போனீங்க, ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரை கூப்பிட்டு போனீங்க, நீங்கள் அந்த சொல்கிற அந்த தொழிலதிபரை கூப்பிட்டு போனீங்க. அப்பயே உங்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்து வந்தது. சரி, அதாவது பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் முதல்வர் மாநிலத்துக்குள்ளே இருக்கிற கவர்னரை சந்திக்கணும், நீங்கள் ஒரு பிரதமரை பார்க்க போகும்போது கூட இந்த மாதிரி பண்ணுறது உள்ளபடியே இது வந்து முற்றிலும் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்தில் தான் இந்த அரசாங்கம் நடக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் தனிப்பட்ட முதலாளிகளை வந்து கூப்பிட்டு போகிறது எதுக்காகன்னு நமக்கு வந்து தெரியல. இதை வந்து உள்ளபடியே வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரம் கேட்டதாகவும், ஆனால் அந்த நேரம் வழங்கப்படலை அப்படிங்கிற தகவல்களும் வருது. ஆனால் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அதாவது வந்து காங்கிரஸினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கேரளாவினுடைய முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேலான அந்த சந்திப்பு நடந்திருக்கு. வேற ஏதோ ஒரு முக்கியமான அலுவலை வந்து நிறுத்திட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைச்சிட்டு
அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு, ஆனால் விஜய் அவர்களை சந்திக்கலை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? அது திட்டமிடல் வந்து இல்லை. நீங்கள் வந்து போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அப்பாயின்மெண்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான வந்து திட்டமிடல் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் இவர் பார்க்கறத வந்து முற்றிலுமாக தவிர்த்து விட்டார். திரு விஜய் அவர்களை வந்து சந்திக்கிறத அவர் வந்து விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா அதுக்கு உள்ளபடியே பல காரணங்கள் வந்து இருக்குது. திரு அமித்ஷா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியை லீட் பண்ணார். அவர் தான் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்களோட ரொம்ப இணக்கமாக பேசி, இன்னும் சொல்லப்போனால் என்டிஏ கூட்டணி தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தையை நடத்தினார். அதிமுகவோட ஒரு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட தான் வந்து பேசுனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழக அரசியலில் அவரோட தலையீடு அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் அதிமுக வந்து விமர்சனம் பண்ணதும் சரி, பாஜக மற்றும் பலர்னு சொன்னதும் சரி, ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து அதிமுக கூட்டணியை உடைச்சதும் சரி, அதிமுக என்டிஏ கூட்டணியிலேருந்து அமமுகவோட ஒரு எம்எல்ஏ நீங்கள் வந்து விலை பேசி கூப்பிட்டதும் சரி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உங்கள் மேலே இருந்து அந்த வந்து ஒரு நல்ல மதிப்பை வந்து அது வந்து இழந்திருக்காருன்னு தான் நம்ம இதை வந்து பார்க்கலாம். அரசியலை தாண்டி வந்து இதை வந்து அவங்கவுங்க மேலே ஒரு நன்மதிப்பை வந்து வச்சில்லை. புதியதாக ஒருத்தர் வராரு, ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை நம்ம வந்து பல்வேறு குறைகள் நம்ம சொல்கிறோம். ஆனால் புதியதாக ஒருவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக வந்து பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கதை நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே மூஞ்சியில் அடித்த மாதிரி வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. இது அந்த நட்பு மலருமா இல்லை வந்து இவருக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகுமான்னு நம்ம வந்து பொறுத்து தான் வந்து பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து நிதி அமைச்சரை வந்து பார்த்துருக்காங்க. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை வந்து பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு வந்திருக்காங்க. எதிர்கட்சிகளை பார்க்காததும் பிரதமரை பார்த்ததும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இல்லை, கிட்டத்தட்ட என்னன்னா, இப்போ நான் காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமான உறவுல இல்லை அப்படின்னு வந்து என்டிஏ கூட்டணியோட, அதாவது என்ன சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவினுடைய தலைமைக்கு வந்து அறிவுறுத்துறதா அதை எடுத்துக்கலாமா? ஆமாம், ரெக்வஸ்ட்டாக தான். அவர் அறிவுறுத்தலாம் செய்ய மாட்டார், ரெக்வஸ்ட் தான் பண்ணுவார். நீங்கள் அந்த சந்திப்பே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரியதாக அரசியலே எதுவும் பேசலை. இப்போ வந்து நீங்கள் காவிரி ஆரம்பித்து முல்லை பெரியார் ஆரம்பித்து நமக்கு வந்து கச்சத்தீவு வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கூட மீனவர்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிறதா இல்லையா, பிஎம்ஸ்டியில் வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, நீட்டு வேணுமா வேணாமான்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து விரிவாக வந்து பேசியிருக்கணும். அந்த லெட்டர்லையாவது இவங்க குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து எழுதணும். 2 பக்கத்துக்கு தான் வந்து மானே தேனே பொன்மானே தான் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தமிழை வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளியிருக்காங்க, தமிழ் தாழ் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு நடைமுறை இருக்குது. 1970 ஐயா கலைஞர் வந்து எடுத்துகிட்டு வந்தார். அதை வந்து சட்டமாக்கியிருக்கோம். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பார்த்தீங்கன்னா அதை வந்து சட்டமாக்கியிருக்காரு. இதுதான் நமக்கு வந்து நடைமுறை, தமிழ்நாட்டில் வந்து நடைமுறை. இதை நம்ம வந்து போராடி பெற்ற ஒரு விஷயத்த நீங்கள் சர்வசாதாரணம் போய் ரெக்வஸ்ட் பண்ணீங்க. எதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க? நீங்கள் ப்ரேயர் வைக்கிறீங்க அங்கே போயிட்டு, எதுக்கு ப்ரேயர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டோட இதெல்லாம் உரிமைகள், இந்த உரிமைகளை நீங்கள் வந்து கெத்தாக கேட்கலாம். நீங்கள் வாங்குன்ற நிதி வாங்கணும்ல, அதை வந்து நீங்கள் இலவாக பேசி வந்து வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முரணாக வந்து தெரியுது. ஸோ இது போக போக தான் நமக்கு வந்து தெரியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காங்கிரஸோட அமைச்சர் திரு விஸ்வநாதன் என்ன சொல்கிறாருன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆமாம், உயர்கல்வித்துறை அமைச்சர், இது எங்களோட அரசுன்னு சொல்கிறாரு. சரி, இருந்துட்டு போட்டோம், உங்களோட அரசாக இருந்துட்டு போட்டோம். வந்து முன்னதாக துணைவேந்தர், அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் இதில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னதாக இருந்த அரசோட அந்த நடைமுறையை நாங்கள் வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எப்போதும் போல் வைஸ் சான்சலர் வந்து கவர்னராக தான் இருப்பார்னு சொல்லாமல் சொல்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டியம். இது வந்து தமிழக அரசியலில் வந்து எதை நோக்கி இழுத்துட்டு போகுதுன்னு நமக்கு வந்து தெரியல. உள்ளபடியே வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து திரு விஸ்வநாதன் அவர்களோட பேச்சு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நடைமுறை வந்து தொடரக்கூடாது. இல்லை, இப்போது இவர் வந்து இங்கே இந்த மாதிரி இது வந்து எங்களுடைய அரசு அப்படின்னு வந்து ஒரு காங்கிரஸ் வந்து அங்கம் வைக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து இங்கே சொல்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய், இன்னும் சொல்லப்போனால் அவர் டெல்லிக்கு போகிறத வந்து வரவேற்பு பதாகைகள்லாம் வச்சு சமூக வலைதளங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். காங்கிரஸார் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக திரு விஜய் அவர்களை வரவேற்றாங்க. காலை விருந்து வந்து ராகுல் காந்தி அவர்களோட இருக்க போகிறதான தகவல்கள்லாம் கூட வந்தது. ஆனால் இப்போ அவர் சந்திக்காமல் வராரு. இது ரெண்டும் ஒரு முரணாக தெரியலையா அவங்களுக்கு? ஆமாம், நிச்சயமாக முரண் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓடுற வண்டியில் வாண்டடாக போய் ஏறிட்டாங்க. டிக்கெட்டே எடுக்காமல் வாண்டடாக காங்கிரஸ் போய் ஏறினதால தமிழக அரசில் இங்கே பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. உள்ளபடியே திரு விஜய் அவர்கள் மேலே கடுமையான கோபத்தில் வந்து பாஜக வந்து இருக்காங்க. அதிமுக கூட்டணியை சுக்குநூறாக வந்து உடைச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். உங்களை அந்த நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பகத்தன்மை வந்து முற்றிலுமாக இன்றைக்கி வந்து போயிடுச்சு, மக்களுக்கே போயிடுச்சு. இந்த அரசாங்கத்துக்கு மேலே இப்போ மக்கள் வந்து பெருவாரியாக வாக்களித்தாலும்
உங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கல. அதை நியாயமான முறையில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீ யாரெல்லாம் வந்து தீய சக்தின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு நிலையான அரசாங்கம் வரணும், மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, புறவாசல் வழியாக இன்னைக்கு வேற யாரும் வந்து தமிழகத்தை வந்து ஆண்டிடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஒரு பெருந்தன்மையோட ஒரு திறந்த மனதோட திமுக வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் திமுக ஆதரவு தான் இது. உங்களுக்கு கூட்டணி கட்சியிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டாங்க. அந்த பக்கம் நீங்கள் அதிமுக உடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ நீங்கள் இப்போ நேருக்கு நேராக உடைக்கிறீங்க. காலையில் வந்து உங்களுக்கு ராஜினாமா பண்ணுறாங்க, வந்து 3 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. உடனே வந்து மேல் தளத்திலே அது என்ன உறுப்பினர் அட்டை. ஆமாம், நீங்கள் வந்து தலைமைச் செயலகம் வந்து பார்த்தீங்கன்னா அது தாவேக அலுவலகம் மாறுது. இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி வந்து பண்ணதில்லை. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட இப்படிலாம் நடந்ததே கிடையாது. ஸோ இதெல்லாம் திரு விஜய் அவர்கள் வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோட செயல்பாடு ரொம்ப இன்னைக்கு வந்து பேசும் பொருளாக சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு. ஓட்டு போட்ட மக்களே முகம் சுளிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க. அதெல்லாம் திரு விஜய் அவர்கள் வந்து கவனம் வந்து செலுத்தணும். நம்ம வந்து குறை சொல்லணுன்றதுக்காக இது சொல்லலை, அதுதான் உங்களோட முழு வேலையை. அதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து கவனிக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்குனுச்சு. திரு விஜய் அவர்கள் டிவிக்கு முதலாக வந்து கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுலேருந்தே அந்த முதல் மாநாட்டிலேருந்தே அவர் சொன்னார் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு. தேர்தலுக்கு பின்னாடியும் கூட அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி நகர்ந்தது. இப்போ அமைச்சரவை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கூட்டணி ஆட்சி வந்தால் என்னென்ன சிக்கல் வரும் அப்படின்னு வந்து எதிர்க்கட்சிகள், திராவிட கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக பல சிக்கல்கள்லாம் பேசியிருந்தாங்க. அப்போவே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை நோக்கி தான் அது நகருது. இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன கருத்திற்கு அதே கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இன்னொரு அமைச்சராக இருக்கக்கூடிய விசிகாவினுடைய அமைச்சர்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது வந்து மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்னு. இப்படியான ஒரு அணுகுமுறை இருக்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கத்திற்கு மேலும் மேலும் நெருக்கடிகள் கூடாதா? நிச்சயமாக கூடும். ஏன் நம்ம அதை சொல்கிறோன்னா, இப்போ ஒரு அமைச்சர்கள் வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு அவங்க என்ன பொறுப்பு வகிக்குன்னு அவங்களே தெரியல. சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்கிறாரு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக என்கிட்ட கேளுங்க, அரசியல் கேள்விலாம் கேட்காதீங்கன்றாங்க. இது எந்த மாதிரி அணுகுமுறைன்னு நமக்கு வந்து தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா சிக்கல் வந்து அவர் பேச மாட்டேன்றாரு, திரு ஆதவ அர்ஜுனா வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிக்கல்கள்லாம் வந்தது. இப்போ அதே நடைமுறை தான் வந்து இருக்குது. அதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதில் என்ன தவறு இருக்குது, நாங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறோம், இதில் எதுவும் தவறு இல்லைன்றார். முன்னாடி 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 20, 30, 40ன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து 717 மதுக்கடைகளை வந்து மூடுவோன்னு சொன்ன சர்க்குலர் இன்றைக்கி வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆய்வு வந்து அது மேலே வந்து போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் போராட்டம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, டாஸ்மார்க் பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, டான்ஜெட்கோ அவங்க வந்து அந்த டீம் வந்து போராட்டம் பண்ணாங்க. இந்த 20 நாள்லேயே இவ்வளோ கலவரங்கள். கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனையூர்லேயே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. முதல்வர் இருக்கிற ஈஞ்சமாக்கும் பகுதியிலே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. 50க்கும் மேற்பட்ட பெரும் குற்றங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு. 30க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதில் 2 போக்சோ வந்து வந்திருக்கு. 2மே வந்து தாவேக்காரங்க தான் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்கிறது. இது சட்டம் ஒழுங்கு வந்து இன்னும் வந்து கவனம் வந்து செலுத்தணும். அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இன்னும் வந்து கவனம் செலுத்தணும். மக்கள் பிரச்சனை இன்னும் கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் ரியலாக சிஎம் ஆகிட்டீங்கன்றதை நம்பணும். முதல்ல அவங்க வந்து நம்பணும். இன்னும் ரீல்ஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் வந்து கிடையாது. இப்போ அமைச்சர்கள் தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அமைச்சர்கள் தெரிவிக்கிற கருத்துக்கள் வந்து பெரிய சலசலப்பை இங்கே உருவாக்குது. இப்போ நேத்திக்கு அதே மாதிரி வந்து பக்ரீத் திருநாளுங்கிறதுனால வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குஞ்சப்போ பேருந்துகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதம் இதாகுது. அப்போது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பயணிகிட்ட ஒரு சொல்லாடல் பயன்படுத்துகிறார். நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்கப்பா, நான் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஆனால் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மது அருந்திட்டு வந்ததை தான் அவர் வந்து மறைமுகமாக குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவருடைய இதுங்க, அரசாங்கம் தானே அதையும் விற்குது அப்படின்னும் போது ஒரு குடிமகனை இப்படி தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ நீங்கள் இந்த வெற்றின்றது இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெற்றியை நீங்கள் எப்படி அடைஞ்சிங்கன்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒலிம்பிக்லேயே நீங்கள் வந்து போகிறீங்க, அதுக்கு வந்து 4 வருஷம் வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க, வார்ம் அப் தினம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வார்ம் அப் அந்த பயிற்சியும் அந்த முயற்சியும் தான் அந்த வெற்றி கோட்டை வந்து உங்களுக்கு எட்டது.
அப்போ 4 ஆண்டுகள் நீ வந்து அந்த முயற்சி பண்ணி அந்த வெற்றி அடையும் போது அந்த கோப்பையை கையில் வாங்கும்போது ஆனந்த கண்ணீர் வந்து வரும். அதனால தான் உலகமே அதை வந்து தூக்கி வச்சு நம்ம வந்து கொண்டாடுறோம். நீங்கள் அந்த மாதிரி எந்த ப்ராக்டிஸும் பண்ணல, எந்த விதமான உழைப்பும் சிந்தலை, எந்த விதமான வேரையும் சிந்தலை, எந்த விதமான மக்களையும் நீங்கள் போய் சந்திக்கலை, கொள்கை சொல்ல, கோட்பாடு சொல்ல, முகம் தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, சாதி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களெல்லாம் வந்து மக்கள் வாக்களித்ததுனால இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மையில் வந்து இந்த மந்திரிகளும் சரி, இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் வந்து இன்ன வரைக்கும் அவங்க வந்து நம்பலை. முதல்வர் ஆகிட்டாருன்னு நம்பவே இல்லை அவர். மந்திரி ஆகிட்டோன்னு நம்பவே இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டுன்னு நினைக்கவே இல்லை. அவங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விஜய் ரசிகர்களாகவே அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி அந்த படம் பார்த்தா எப்படி ஆரவாரம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கும்போது எப்படிலாம் வந்து ப்ரொபகண்டா பண்ணுவாங்க, அப்படி தான் இன்னும் நினச்சிருக்காங்க. அந்த பதவின்றது அது ஒரு பொறுப்புன்றதே அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அது வந்து அந்த பொறுப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த 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 மக்கள் பணியை எவ்வளோ தூரம் நம்ம வந்து துரிதமாக செயல்படணும், அந்த மக்களை எப்படி நம்ம டீல் பண்ணணும் கூட தெரியாமல் அவர் திரு பார்த்திபன் அவர் சொல்லதை நானும் பார்த்தேன். அதிர்ச்சியாக இருக்குது. பல்வேறு மந்திரிகள் வந்து இப்படி தான் இருக்காங்க. ஆய்வுன்ற பேரில் போயிட்டு மக்களை வந்து அவங்க வந்து ஏளனம் பண்ணுறதும் சரி, அரசு ஊழியர்களை வந்து அவ்வளோ மோசமாக கையாளுறாங்க இவங்க. யார் வேணாலும் ஒரு கோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி தாவேக்காரங்கன்னு சொல்லிட்டா போதும், நீங்கள் எங்கே வேணாலும் போய் எதை வேணாலும் ஆய்வு பண்ணலான்னு சொல்கிறதெல்லாம் வந்து உள்ளபடியே அதுக்கு தான் நம்ம சொல்லும். அரசியல் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இந்த பதவிக்கு வர்றதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க, இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரான்ற மாதிரி ஆசைப்பட்டீங்க, நீங்கள் கிடைச்சிருச்சுல்ல. ஆனால் அதை உங்களுக்கு செயல்படுத்த உங்கள்கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது? குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்றது எதுவுமே இல்லாததுனால இந்த சிக்கல் இருக்குது. இதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம், அரசியலை வந்து படிக்கணும், மக்களோட மனதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மிதமிஞ்சிய ஒரு அபிர்வமான வளர்ச்சியில் நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா தோத்துருக்காங்க. இங்கே கர்ம வீரர் காமராஜரே தோக்கடிச்ச மண் இது. அண்ணா தோத்துருக்காரு. அதனால் இது வந்து வெற்றின்றது நீங்கள் முதல் வெற்றியை தான் இப்போ தான் சுமச்சிருக்கீங்க. இதை நீங்கள் வந்து தக்க வச்சிங்கன்னா மக்கள் பணி வந்து செய்யணும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, ஏழையின் சிரிப்பில் வந்து இறைவனை காணணும். அந்த மாதிரி அந்த ஏழைகளுக்கும் சரி வெகுஜன மக்களையும் நீங்கள் மதிக்கலைன்னா உங்களை தூக்கி பிடித்தவர்களை உங்களை தூக்கி எறிய ரொம்ப நாள் ஆகாது. இது வந்து தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. வந்து இந்த நவல்பட்டு விஜய்னு ஒருத்தர் வந்து பேசுகிறார். நமக்குலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கே எப்படா இவங்கெல்லாம் வந்து மந்திரி ஆனாங்கன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல 1100 அடி பள்ளம் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு குப்பையை முடியல. அது எவ்வளோ பெரிய சுகாதார சீர்கேடை வந்து உருவாக்கும். நிலத்தடி நீர் மாசானா அதை உங்களால் அதை வந்து ரீடைன் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து மாற்றே கிடையாது. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க? இவங்கெல்லாம் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க? இவங்களுக்கெல்லாம் என்ன உலக அறிவு இருக்குது? நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஒரு சாமானியனுக்கு இருக்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு பொது அறிவு கூட இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் பதவியில் இருக்கவங்களுக்கு இல்லைன்றது உள்ளபடியே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவங்க இன்னமும் கற்றுக்கணும்னு நம்ம வந்து நினைக்கிறோம். திரு விஜய் அவர்கள் இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும். கட்டுக்கடங்காமல் வந்து போகிறாங்க. தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள். சைதாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்டு செக்மெண்ட்டில் ஒரு குடியிருப்பு வந்து கட்டியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, அது நகர்ப்புற வாழ்வு அது வந்து கட்டியிருக்காங்க. அதில் சாதியின் அடிப்பில் பிளாக்காக வந்து இவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா நீங்கள் இந்த பிளாக்ல தான் இருக்கணும், வந்து எம்பிசி இந்த இடத்துல, அந்த மாதிரி வந்து பிரிக்கிறதுக்கு என்ன இது வந்து ஒரு சமத்துவ பூமி, இது வந்து சமூக நீதி மண். சமத்துவபுரங்கள் ஐயா வந்து கலைஞர் வந்து கட்டினார். அனைத்து சாதிகளும் அச்சரகம்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து சட்டமே வந்து இயற்றியிருக்கோம். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கும் போது இதெல்லாம் நீங்கள் குழி தோண்டி புதைக்கும் விதமாக, அதையும் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரே, சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரே இதில் வந்து ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லும்போது அங்கே அது இங்கே பெரிய ஒரு பேசும் பொருளாகுது, இங்கே பிரச்சனையாகுது. அந்த கேள்வி கேட்ட வழக்கறிஞரையும் பொதுமக்களையும் தாக்கியிருக்காங்க. தாவேக்காரங்க வந்து தாக்கியிருக்காங்க, கொலை மிரட்டல் வந்து விடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளபடியே சட்டத்தை இவங்க கையில் வந்து எடுத்துக்கூடாது. இது மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக இருக்கணும். இப்போவும் வந்து ஒன்றும் சிக்கல் இல்லை. முதலமைச்சர் வந்து வாய் திறந்து பேசணும். அவர் ஏன் பேச மாட்டேன்னார் நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஊடகங்களை வந்து சந்திக்கணும். மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் களத்தில் வந்து இருக்கணும். இறுதியாக ஒரு கேள்வி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் 2 பேருமே, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதான் இந்த தரப்பில் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஜஸ்ட் லைக் தட் அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு இது இருக்குது. இது எப்படி பார்க்குறது? இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது ஒரு நூதனமான ஒரு முறையாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருமே ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இது பொதுவாக எங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள் தான் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்கும். அப்படியே பல்காக எம்எல்ஏக்கள் வந்து வேறு சில கட்சிகள் மாறுவாங்க.
அது இங்கே எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து இவ்வளோ ஓப்பனாக நம்ம வந்து பார்த்ததில்லை. நடந்திருக்கு, அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்திருக்க மாட்டி இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை வந்து சிதைச்சி ஒருத்தவங்க அங்கேருந்து வந்து எடுக்கிறதுன்றது புதியதாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட ஐயா கலைஞர் 96 சீட்டு ஜெயிச்சப்போ கூட ஆட்சி அமைச்சார். கூட்டணி கட்சிகளோட பலத்தோட வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது அம்மையார் ஜெயலலிதா தொடர்ச்சியாக சொல்லுவாங்க மைனாரிட்டி அரசு 5 ஆண்டுகள் அவர் வந்து சிறப்பாக ஆட்சி அமைச்சார். எந்த விதமான சச்சரவுகளுக்கோ இதெல்லாம் வந்து இடம் கொடுக்கல. அதே மாதிரி எதிர் முகாம்லேருந்து யாரையும் வர வச்சுலாம் அவங்க வந்து ஆட்சி அமைக்கல. அன்றைக்கி காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருந்தவங்களோட தான் மந்திரி சபையில் வந்து இடம் பிடிச்சாங்க. நல்லா சிறப்பாகவே வந்து ஆட்சி பண்ணாங்க. அப்போ நினச்சிருந்தா அவங்க வந்து எதிர் முகாம்லேருந்து ஆட்களை வந்து குதிரை பேரம் பண்ணி எடுத்து வந்துருக்கலாம். நான் ஏன் மைனாரிட்டி அரசாக இருக்கணும், காசு கொடுத்தா வரப்போகிறாங்க, அவங்க சலுகை கொடுத்தா வரப்போகிறாங்கன்னு அப்படின்னு நினச்சிருக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும்போது கூட எதிர்கட்சி வரிசையில் இருந்த திமுகவுக்கு சில சீட்டுகள் மட்டும்தான் தேவைப்பட்டது. அப்போ அவங்க வந்து குதிரை பேரம் நடத்தி அதிமுக ஆட்களை வந்து வர வச்சு அவங்க அன்னைக்கு ஆட்சியை வந்து திருப்பி வந்து அமைச்சிருக்கலாம். எல்லா வாய்ப்புகளும் இருக்கும்போது கூட திமுக வந்து ஒரு காலம் அதை பண்ணதில்லை. அதிமுக அதை வந்து பண்ணதே இல்லை. இந்த 2 திராவிட கட்சிகளும் அப்படி பண்ணதே கிடையாது. நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு ரூமரை வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறாங்களா திமுக அதிமுக ஒன்றா சேர முயற்சி பண்ணாங்க. ஏங்க எல்டிஎஃப் யூடிஎஃப் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து உங்களுக்கு வந்து கேரளாவில் அந்த மாதிரி அப்படி அமைச்சா ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க ஒன்றும் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கலாம். அண்ணன் திருமாவர்களை வந்து முதல்வராக தான் அந்த முயற்சியே வந்து நடந்தது. அந்த கட்சி உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான மோசமான கட்சி திமுகவாயிடுச்சு. 10 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து முதல் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக போனது திமுக கூட்டணி தான். முதல்ல அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக போனது திமுக கூட்டணியில் ஜெயிச்சு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சி அங்கீகாரம் வந்து அவருக்கு எப்போ கிடைச்சது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்து தான். அப்போது உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு கட்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கோவம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அந்த கட்சியை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னும் போது அப்போது கோவம் தான் வரும். அடிப்படையில் தொண்டர்கள் கோவம் தான் வரும். 2 சைடும் வந்து கோவம் வரும். அதை வந்து தொண்டர்களை வந்து யார் வழிநடத்தினா தலைவர்கள் தான் வழிநடத்தணும். அப்போ அந்த தலைமைக்கு அந்த ஒரு இது இருக்கு, புரிதல் இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு, அண்ணன் திருமாவளவன் இருக்கு. அப்ப இடையில இந்த தொண்டர்கள் தான் வந்து இதை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த குழப்பங்கள்லாம் யார் இதை வந்து சரியா அறுவடை பண்றாங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து அறுவடை பண்றாங்க. விசிகாவா நீங்க எல்லாம் வாங்க என் கூட வந்துருங்க, காங்கிரஸா என் கூட வந்துருங்க, திமுகவா நீங்க வந்துருங்க, அண்ணா திமுக நீங்க வந்துருங்க, எல்லாரையும் நீங்க சேர்க்கிறீங்க. சரி, உங்களுக்காக உடைத்தவர்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 30 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் விஜயோட இருந்தவங்களுக்கு எதுவுமே பண்ணல. ஆரம்ப கட்டத்துல இருந்து திரு ஐயா விஜயோட இருந்தவங்களுக்கு எந்த விதமான பதவிகளும் இல்லை. இன்னைக்கு கொடுத்துருக்க எம்எல்ஏக்களும் சரி, இன்னைக்கு இருக்கிற மந்திரிகளும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இடையில் வந்தவர்கள் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அவர் வந்து சரியான நபர்களை சரியான இடத்துல வந்து வைக்கணும். இன்னும் ஆக்டிவாக அவர் வந்து ஒர்க் பண்ணணும். தமிழக நலம் சார்ந்து இன்னும் பேசணும். உங்களுக்கு வந்து காவிரி பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. ஐயா வந்து துணை முதல்வர் வந்து டி.கே. சிவகுமார் இன்னைக்கு வந்து முதல்வராக போகிறார். அவர் துணை முதல்வராக இருக்கும் போதே வந்து பயங்கரமான கட்டுவோன்னு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஆள். அவர் முதல்வர் ஆகிட்டா நிலம் என்னன்னு தெரியாது. அப்போ காங்கிரஸ்காரங்க இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு வந்து இல்லை. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்து ஒரு சூழ்ச்சி மேகங்கள் வந்து தமிழகத்தை வந்து அரசியலை சுற்றி இருக்கு. இதை வந்து திறம்பட திரு விஜய் அவர்கள் வந்து சமாளிப்பாருன்னு நம்மளும் வந்து நம்புறோம். ஒரு முதல்வராக, ஒரு குடிமகனாக, ஒரு குடிமகனாக அவருக்கு நம்ம வந்து நம்மளோட ஆதரவு உண்டு. ஆனா ஒரு முதல்வராக அவர் இந்த மக்களை, தனக்கு வாக்களித்த மக்களையும் தனக்கு வாக்களிக்காத மக்களையும் எப்படி வந்து இன்னைக்கு வந்து நல்வழிப்படுத்த போறார், தமிழகத்தை எப்படி தலைநிமிர வைக்க போறாருன்றது அந்த சவால்கள் வந்து நிச்சயமா நம்ம காத்திருந்ததும் பார்க்கணும். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.